வெல்கம் டு சேயோன் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ல உள்ள ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் ஹவு மெனி வேஸ் கேன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் இன் ஏ ஸ்லிப் டெஸ்ட்? சரியா தவறான விடையளிக்க 3 வினாக்கள் அடங்கிய ஒரு சிறு தேர்வில் மாணவர்கள் மொத்தம் எத்தனை வகைகளில் விடையளிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டினாலே நம்ம என்ன போடலாம், ஒன்று ட்ரூ போடலாம், இல்லைனா ஃபால்ஸ் போடலாம். அப்போ நமக்கு ரெண்டு பாசிபிள் தான் இருக்கு. இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டினால நம்ம என்ன நினச்சிக்கணும்னா 2 பவர் n அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன்னா நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டு ஆன்சர் தான் நம்ம போட முடியும். இந்த எண்ணுங்கிறது எதை குறிக்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்போ 2 பவர் 3. 2 பவர் 3 என்ன நமக்கு ஆன்சர் 8. அப்போ இதுல இருந்து ஆன்சர் என்னன்னா 8. மொத்தம் 8 பாசிபிள் வேஸ் வந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து A வந்து 1, B வந்து 2, Z வந்து 26. அப்போ இந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். நமக்கு y என்ன 25. அப்போ √25 + 2 பவர் 3. √25 என்ன 5. 5 + 8. 5 + 8 நமக்கு 13. இப்போ நம்ம ஆப்ஷன் எடுத்து பார்ப்போம். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்காதுன்னு நம்ம பார்க்கணும். ஆப்ஷனில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிடுவோம். E + F. E வந்து எனக்கு நம்ம என்ன 5 + 6. 5 + 6னா நமக்கு 11. 13ம் 11ம் நாட் ஈக்குவல். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர்லேயே நாட் ஈக்குவல் அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஆன்சர் வந்து E + F. இதான் ரிமைனிங் இதெல்லாம் இதில் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 13 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ இதில் தான் நமக்கு நாட் ஈக்குவலாக வந்துருக்கு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின், இன் ஹவு மெனி வேஸ் கேன் யூ ஆன்சர் 3 மல்டிபிள் சாய்ஸஸ் கொஸ்டின்ஸ் வித் த சாய்ஸஸ் A, B, C அண்ட் D அப்படின்னு கேட்காங்க. 3 பலவுள் தெரிவு வினாக்களில் A, B, C மற்றும் D தெரிவுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளன? ஹவு மெனி வேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எத்தனை சாய்ஸஸ் இருக்கு? A, B, C, D அப்படின்னு 4 சாய்ஸஸ் இருக்கு. அப்போ 4 பவர் n. அதே மாதிரி தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் நமக்கு 2 சாய்ஸ். இங்கே நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனை பொறுத்து நமக்கு 4 சாய்ஸ் இருக்குது. அப்போ 4 பவர் n. n வந்து என்ன? எத்தனை கொஸ்டின்ஸ்? 3 மல்டிபிள் கொஸ்டின்ஸ். அப்போ 4 பவர் 3. 4 பவர் 3 என்ன நமக்கு ஆன்சர் 64. அப்போ மொத்தம் எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது? 64 பாசிபிள் வேஸ் வந்து நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஆர் வந்து 24, டாக் வந்து 26. அப்போ வாஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்காங்க. இப்போ இதில் கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஆல்ஃபபெட்ஸை ARE அப்படின்னா நமக்கு A வந்து 1, R வந்து 18, E வந்து 5. இதை ஆட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்து 24 அப்படின்னு வந்துடும். அப்போ அதே மாதிரி நம்ம டாக் ஆட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்து 26 அப்படின்னு வந்துடும். அப்போ வாஸ் அதே மாதிரி ஆட் பண்ணணும். W என்னது நமக்கு 23, A வந்து என்னது 1, S வந்து என்னது 19. 20 + 23 43. அப்போ நமக்கு ஆன்சர் 43. அந்த கரஸ்பாண்டிங் ஆல்ஃபபெட்ஸ்குள்ள நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். இதில் நமக்கு மிஸ்ஸிங் நம்பரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த 3 × 1 இதை எப்படி எழுதலாம்? நம்ம 1 × 3 எழுதலாம். 20 எப்படி எழுதலாம்? 4 × 5 எழுதலாம். 63 9 × 7 அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த 1னா இதில் நம்ம ஒரு கொஹிரன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது. அது வந்து 1² × 3 எழுதலாம். இது வந்து 2² × 5 எழுதியிருக்காங்க. இது வந்து 3² × 7. அப்போ அடுத்தது என்ன வரும்? 4² × 9 வரும். அப்போ இது 16 × 9 நமக்கு என்ன ஆன்சர்? இங்கே 144 வந்திருக்கும். 275 எப்படி வந்திருக்கும்? 5² × 11 வந்திருக்கும். அப்போ இந்த ஆன்சர் நமக்கு என்னவா வரும்? 6² × 13 வரும். 6² × 13னா 36 × 13. 6 3 are 18, 1 3 is 9, 10, 6 1 is 3, 1 3 is 3, 8, 6, 4. நம்ம ஆன்சர் நமக்கு என்னது? 4 6 8. இதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின், இதுலேயும் நமக்கு மிஸ்ஸிங் நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதையும் நம்ம ஏதாவது ஆட் பண்ண முடியுமா, சப்ட்ராக்ட் முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி எதுவுமே வரலன்னா நம்ம ஏதாவது அந்த ஸ்கொயர், அந்த கியூப், அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இதில் பாருங்கள் 4 18 100 வந்திருக்கு. 100 எப்படி எழுதலாம்? 25 × 4. 25 × 4னா 5² × 4. அப்போ இங்கேயும் ஏதோ ஒன்று தான் வந்திருக்கும். அப்போ இங்கே 4 × 1னா 4 எப்படி எழுதலாம்? நம்ம 2² × 1 அப்படின்னு எழுதலாம். 18 எப்படி எழுதலாம்? 3² × 2. 9 2s are 18.
அப்போ இங்கே இந்த டேர்ம் என்ன வரும் நமக்கு 4 ஸ்கொயர் இன்ட்டு 3 வரும். 4 ஸ்கொயர் என்ன 16, 16 இன்ட்டு 3 18, 48. ஸோ நமக்கு 48 தான் வந்து ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி 18th அண்ட் 17th ஃபிபனாக்கி நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபிபனாக்கி நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஃபிபனாக்கி சீக்வன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் ஃபிபனாக்கி சீக்வன்ஸ் வந்து 1,1ல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். நல்லா நான் வச்சுக்கோங்க, 0,1ல ஸ்டார்ட் ஆகாது, 1,1ல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி எப்படி போயிட்டு இருக்கும் அப்படின்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2, 1 + 2 3, 2 + 3 5, 3 + 5 8, 8 + 5 13, 13 + 8 21. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து போயிட்டே இருக்கும் ஃபிபனாக்கி சீக்வன்ஸ். இதில் நமக்கு 17th டேர்மையும் 18th டேர்மையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்காங்க. இப்போ இந்த நான் எழுதியிருக்கேன் தான் சீக்வன்ஸ். இப்போ இதில் நம்ம 8th டேர்மையும் 9th டேர்மையும் எடுத்துக்குவோம். 34 - 21. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 13 ஆன்சர் வரும். இந்த 13 வந்து என்னது நமக்கு 7th டேர்ம். அப்போ 8th டேர்மையும் 9th டேர்மையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 7th டேர்ம் வந்து ஆன்சராக வரும். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 18th டேர்மையும் 17th டேர்மையும் கேட்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஜஸ்ட் 16th டேர்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாலே 17th டேர்மையும் 18th டேர்மையும் மைனஸ் பண்ணதுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். 16th டேர்ம் வந்து 18th டேர்மையும் 17th டேர்மையும் மைனஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம 18th டேர்ம் 17th டேர்ம் கண்டுபிடிச்சி அது மைனஸ் பண்ணி ஆகும். ஸோ இந்த சீக்வன்ஸில் நமக்கு 16th டேர்ம் என்னது 9 8 7. அப்படி இல்லைனா இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆகும்னா 9 8 7 தான் வரும். ஸோ இதில் நமக்கு ஆன்சர் வந்து 9 8 7 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதை வந்து நமக்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, சிம்ப்ளிஃபை பண்ணி. இது வந்து ஜஸ்ட் அப்படியே நம்ம எல்சிஎம் எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துடும். 5 2s are 10, 10 + 1 11/5, 12 2 11s are 22, 22 + 1 23/11, 19 19 - 18 1 1/19, 23 2s are 3 2s are 6 46, 46 + 1 47/23. அடுத்து 47 × 2 7 are 14, 4 are 8 9 95/47 அப்படின்னு. இப்போ இந்த 47 47 கேன்சல் ஆயிரும், 23 23 கேன்சல் ஆயிரும், 11 11 கேன்சல் ஆயிரும், 1 5 is 5, இங்கே வந்து 1, இங்கே 19 வரும், 19 19 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது 1. ஸோ பார்க்க தான் அப்படி இருக்கும், எல்சிஎம் எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் 1 வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரைட் டவுன் எ ரேஷனல் நம்பர் பிட்வீன் 4/9 and 6/13 அப்படின்னு கேட்காங்க. 4/9க்கும் 6/13க்கும் நடுவில் உள்ள விகிதமுறு எண்ணை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம 4/9 and 6/13 இருக்கா, இதுக்கு நம்ம இந்த 9க்கும் 13க்கும் எல்சிஎம் எடுத்தால் போதும். 9க்கும் 13க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், ஜஸ்ட் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 117 அதுதான் ஆன்சராக வரும். இங்கே எழுதுகிறேன், 4/9 6/13. அப்போ 117. அப்போ இந்த 13 இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 4 3s are 12, 1 4 is 4 5. இங்கேயும் நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9 6 are 54, 54/117, 52/117. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இது இருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷனை பார்த்தாலே நமக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது, 53/117 தான் வரும். அப்போ ஆன்சர் என்ன, 53/117. Next question. In a dice, the 6 faces are printed with A, B, C, D, E, F. What is the letter opposite to E in the following sequence of diagrams? ஈக்கு ஆப்போசிட்டாக என்ன லெட்டர் இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. இப்போ இந்த டைஸில் இ எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்குது நமக்கு. வேற எங்கேயாச்சும் ஈ இருக்கா, வேற எங்கேயுமே ஈ இல்லை. அப்போ இந்த டைஸை எடுத்துக்கோங்க. இது போக இன்னொரு ஏதாவது ஒரு டைஸ், நான் இந்த டைஸையும் எடுத்துக்கிறேன், தேர்ட் டைஸையும் 4th டைஸையும் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காமனாக இந்த 2 டைஸ்லேயும் நம்ம காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. அப்போ டி டி இப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு காமன் டேர்ம்ஸில் வந்து அப்படியே கிளாக் வைஸில் வாங்க. கிளாக் வைஸில் வந்தால் காமன் டேர்ம் வந்து டி, காமன் டேர்ம் வந்து அப்படியே கிளாக் வைஸில் வாங்க. அப்போ டி எஃப் இ. அடுத்து அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு காமன் டேர்ம் என்ன, டி.
இதுலேருந்து அப்படியே கிளாக் வைஸ் வாங்க. அப்போ டி ஏ பி. இப்போ எஃப்க்கு ஆப்போசிட்டில் ஏ, இக்கு ஆப்போசிட்டில் பி இருக்குது அர்த்தம். அப்போ ஈயோட ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? பி. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்ன? பி. இதுவும் அதே சம் தான். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, read the following information carefully and answer the question given below. 3 persons A, B, C wore shirts of blue, red, black colors and pants of yellow, green, red colors. No person wore pant and shirt of the same color. Further is given that. First நம்ம கொடுத்துருக்கிறது என்ன எழுதுவோம்? எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னா A, B, Cன்னு 3 பர்சன்ஸ் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ, ரெட், பிளாக் கலர் இருக்கான். ஸோ ப்ளூ, ரெட், பிளாக். அடுத்து பேண்ட் என்னென்ன இருக்குது? எல்லோ, க்ரீன், ரெட்டு. பேண்ட் இதுதான் இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒரே பர்சன் வந்து பேண்ட்டும் ஷர்ட்டும் ஒரே கலரில் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க ரெட் கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்கன்னா ரெட் கலர் பேண்ட் போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க கடைசியில்? கலர் ஆஃப் பேண்ட் அண்ட் ஷர்ட் வோர்ட் பை சி. அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இந்த இதை பார்ப்போம். ஏ டிட் நாட் வியர் ஷர்ட் ஆஃப் ப்ளூ கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போடலை. அப்போ அவங்க என்ன கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க? ரெட் போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பிளாக் போட்டிருப்பாங்க. அடுத்து பி. பி என்னது? பி டிட் நாட் வியர் ஷர்ட் ஆஃப் ரெட் கலர். அவங்க ரெட் கலர் போடலை. அப்போ அவங்க மேபி என்ன போட்டிருக்கலாம்? ப்ளூ போட்டிருக்கலாம், பிளாக் போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் சி. சி டிட் நாட் வியர் ஷர்ட் ஆஃப் பிளாக் கலர். அவங்க பிளாக் கலர் ஷர்ட் போடலை. அப்போ அவங்க என்ன ஷர்ட் போட்டிருக்காங்க? மேபி ரெட் போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ப்ளூ போட்டிருப்பாங்க. ரெட் போட்டிருப்பாங்க, ப்ளூ போட்டிருப்பாங்க. அடுத்து ஏ டிட் நாட் வியர் பேண்ட் ஆஃப் எல்லோ கலர். ஏ வந்து எல்லோ கலர் பேண்ட் போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லோ கலர் பேண்ட் போடலைன்னா அவங்க க்ரீன் கலர் பேண்ட் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெட் கலர் பேண்ட் போட்டுக்கலாம். அடுத்து என்ன? பி ஓர் பேண்ட் ஆஃப் ரெட் கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி வந்து ரெட் கலர் பேண்ட் தான் போட்டிருக்காங்க. அப்போ பி ரெட் கலர் பேண்ட் போட்டிருக்காங்கன்னா இங்கே இவங்களுக்கு ரெட் கலர் பேண்ட் வராது, இவங்க க்ரீன் கலர் பேண்ட் தான் போடுவாங்க. ரிமைனிங் நம்மகிட்ட என்ன பேண்ட் இருக்குது? எல்லோ கலர் பேண்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ எல்லோ கலர் பேண்ட் யார் போட்டிருப்பா? சி போட்டிருப்பாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கலர்ஸ் ஆஃப் பேண்ட் அண்ட் ஷர்ட் ஓன் பை சி. அப்போ சியோட பேண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எல்லோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆப்ஷனில் இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு எல்லோ அப்படின்னு இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு சி, எல்லோ தான். எல்லோ அண்டு ரெட் கலர் ஷர்ட், எல்லோ பேண்ட், ரெட் கலர் ஷர்ட். ஆப்ஷன் வந்து சி. Action. How many numbers can be formed using the digits 1, 2, 3, 4 to 1 such that even digits occupies even places? Even digitsலாம் even placesல இருக்கிற மாதிரி எத்தனை பேஸ் இருக்கு அந்த மாதிரி கேட்காங்க. How many numbers? even digits even placesல இருக்கும். நம்மகிட்ட எத்தனை ஈவன் டிஜிட் இருக்கு? 2, 4, 2. 3 ஈவன் டிஜிட்ஸ் இருக்கு. அடுத்து ஈவன் பிளேசஸ் எத்தனை இருக்குது? மொத்தமாக நமக்கு எத்தனை பிளேசஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. 6 பிளேசஸ் இருக்குது. இதில் இந்த 2, 4, 6 தான் நமக்கு ஈவன் பிளேசஸ். அப்போ 3 ஈவன் பிளேசஸ் இருக்குது, 3 ஈவன் டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது? 3 3s ஆஃப் 9. ஸோ நமக்கு 9 வேஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன? 9. Next இந்த கொஸ்டின் பார்ப்போம். In a family of 6 persons there are people from 3 generations. ஒரு ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. 3 generations. 3 generationsனா மேபி நான், என்னோட அப்பா, என்னோட தாத்தா, அந்த மாதிரி 3 generations இருக்கு. Each person has separate profession இருக்கு and each one likes different colors. எல்லாருக்குமே வந்து வேற வேற கலர் பிடிக்குது, எல்லாருக்குமே வேற வேற வேலையும் இருக்கு. யாருக்குமே ஒரே வேலை இல்லை, யாருக்குமே ஒரே கலர் பிடிக்கல. there are 2 couples, அதில் 2 couples இருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கீழே கொஞ்சம் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக நமக்கு என்ன கொஸ்டின் கேட்காங்க பாருங்க, விச் கலர் லைக்டு பை சிஏ அப்படின்னு கேட்காங்க. சரி, நம்ம இந்த கண்டிஷன்ஸ்லாம் வாசித்து பார்ப்போம். டாக்டர் லைக்ஸ் ரெட் கலர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் இஸ் எ டீச்சர். Raju is a CA and his wife neither an engineer nor likes green color.
Bani is mother-in-law of Rani and she likes orange color. Mohan is grandfather of Raman and who is a college principal likes black color. Deepa is the granddaughter of Vani and she likes blue color. Deepa's mother likes white color. Which color liked by CA அப்படிங்கிறாங்க. CAனா யார் இங்க? ராஜு. ஏன்னா நமக்கு ராஜு தான் யாரு? CA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ராஜுக்கு என்ன கலர் பிடிக்கி அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் பாருங்களேன், ப்ளூ கலர்னு கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் எங்கேயாச்சும் பார்த்தோமா? ஆமாம், இந்த இருக்கு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தீபா இஸ் கிராண்ட் டாட்டர் ஆஃப் வாணி அண்ட் ஷீ லைக்ஸ் ப்ளூ கலர். அப்போ தீபாவுக்கு தான் வந்து ப்ளூ கலர் பிடிக்கும், ராஜுக்கு பிடிக்கல. அப்போ இந்த ப்ளூ கலர் வராது. அடுத்து பிளாக் கலர் பாருங்க. பிளாக் கலர் எங்கேயாச்சும் இருக்கா? இந்த இருக்கு. பிளாக் கலர் என்ன சொல்லியிருக்காங்க? மோகன் இஸ் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ராமன் அண்ட் ஹூ இஸ் அ காலேஜ் பிரின்சிபல் லைக்ஸ் பிளாக் கலர். யாரோ மோகன் வந்து ராமனோட தாத்தா, அவர் வந்து காலேஜ் பிரின்சிபலாக இருக்காரு. மோகனுக்கு தான் வந்து என்ன கலர் பிடிக்குது? பிளாக் கலர் பிடிக்குது. ராஜுக்கு பிளாக் கலர் இல்லை. அப்போ இது வராது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஒயிட் கலர் இருக்கு. ஒயிட் கலர் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஒயிட் கலர் வந்து இந்த இருக்கு. அப்போ இங்கே என்ன கொடுக்காங்க? தீபாஸ் மதர் லைக்ஸ் ஒயிட் கலர். தீபாவோட அம்மாவுக்கு ஒயிட் கலர் பிடிக்குது, ராஜுக்கு பிடிக்கல. அப்போ ஒயிட் கலரும் வராது. அப்போ ஆன்சர் என்ன? கேன் நாட் பி டிட்டர்மைன். ஜஸ்ட் நம்ம எல்லாமே சால்வ் பண்ணணும்னு ஆன்சர் இல்லை, ஆப்ஷன் வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிட்டா போதும். ஸோ ஆன்சர் வந்து கேன் நாட் பி டிட்டர்மைன், நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The total number of digits used in numbering the pages of a book having 366 pages. 366 பக்கம் கொண்ட ஒரு புக்கில் மொத்தமாக எத்தனை டிஜிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு கேட்காங்க. இப்போ நமக்கு இப்போ ஒரு 10 பேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மொத்தமாக நமக்கு 11 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலாக நம்ம ஒரு 10 பேஜஸ் உள்ள புக்குனா நம்ம எத்தனை டிஜிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? 11 டிஜிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 366 உள்ள பேஜஸ் அப்படின்னா நம்ம எத்தனை டிஜிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்காங்க. இப்போ இதை வந்து நம்ம 3ஆக பிரிக்க போகிறோம். 1 டிஜிட்டும் இருக்கும், 2 டிஜிட்டும் இருக்கும், 3 டிஜிட்டும் இருக்கும். அதனால் நம்ம 3ஆக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 to 9 1 டிஜிட்ஸ் இருக்கும். அடுத்து 10 to 99 வர 2 டிஜிட் நம்பர் இருக்கும். அடுத்து 99 3 டிஜிட் நம்பர் எதுலேருந்து இருக்கும்? 100லேருந்து இருக்கும். 100லேருந்து 366 வர நமக்கு 3 டிஜிட்ஸ் நம்பர் இருக்கும். இப்போ இதில் மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 9 நம்பர்ஸ் இருக்கும். 9 into 1. இந்த 1 ஏன் போடுறோம்? நம்ம வந்து 1 டிஜிட், இது வந்து 2 டிஜிட், இது வந்து 3 டிஜிட். அதனால 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மொத்தம் நமக்கு 9 டிஜிட்ஸ் இருக்கும். இங்கே நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 99 - 10 89. 89 கூட +1 பண்ணோம்னா 90 இருக்கும். அப்போ 90 into 2 போடுறோம், ஏன்னா அதுதான் 2 டிஜிட்ஸ். அப்போ இதில் எத்தனை இருக்கும்? 180 இருக்கும். அடுத்து 366 100 to 366ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 366 - 100 266. அப்போ நமக்கு வந்து 267 நம்பர்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், ஏன்னா இது என்னது? 3 டிஜிட்ஸ். எதால் மல்டிப்ளை பண்ணுறோம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 3s are 21, 6 3s are 18, 19 20, 0 2 3s are 6 7 8. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 10, இங்கே ஒரு 9, இங்கே வந்து ஒரு 9. ஸோ 990 டிஜிட்ஸ். டோட்டலாக 990 டிஜிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆப்ஷன் என்ன? பி. ஆன்சர் வந்து 990 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, if one number is 80% of the other and 4 times the sum of the squares is 656, then the numbers are. அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு x, y அப்படின்னு 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். x வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, one number is 80% of other. அப்போ x வந்து 80% of y அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 80% of yனா என்ன? 80/100. இந்த பர்சன்டேஜ் எடுத்துட்டோம்னா 100. இங்கே 1 போயிடும், இங்கே 4, இங்கே 5. அப்போ ஆன்சர் என்ன? 4/5 into y தான் x. 4/5 இதுதான் எக்ஸோட வேல்யூ. அடுத்து இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. The sum of the squares is 656. sum of the squares, அந்த ஸ்கொயர்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா
அதோட 4 times the sum of the squares is 656 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த எக்ஸோட வேல்யூ என்ன 4/5. அப்போ அந்த 4/5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 4/5 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன வரும் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 656. இப்போ 4/5னா நமக்கு என்ன வரும் 16/25 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே வந்து ஒரு 4 இருக்கும். This is equal to 656 அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா 16y ஸ்கொயர் ப்ளஸ் 25y ஸ்கொயர் பை 25 ஈக்குவல் டு 656 அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 4 கேன்சல் பண்ணோம்னா இங்கே வந்து 1 இருக்கும், இங்கே வந்து ஒரு 2 7 4 5 70 6 4 24 மீதி 1 இருக்கும் 164 அப்படின்னு இருக்கும். இந்த 16 25 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 41y ஸ்கொயர் இருக்கும். இந்த 25 வந்து அங்கிட்டு போயிடும். அப்போ 164 × 25 வரும் 41. இது வந்து 4 டைம்ஸ் வரும். அப்போ ஒய் ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன வந்து கடைசியாக 4 × 25 வரும். இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா √4 வந்து நமக்கு 2, √5 வந்து √25 வந்து நமக்கு 5. அப்போ ஆன்சர் வந்து 2 5s are 10. ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு என்னது 10 வந்துச்சு. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ ஜஸ்ட் இது கண்டுபிடிச்சிடலாமா? இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் வந்து நமக்கு என்னது 80% ஆஃப் ஒய். அப்போ 80/100 ஒய் வந்து நமக்கு 10. 20 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் வந்து நமக்கு என்னது 8. ஸோ எக்ஸ் வந்து நமக்கு 8, ஒய் வந்து நமக்கு 10. அப்போ ஆன்சர் என்ன 8, 10. ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஒய்ன்னு எடுத்து நம்ம அந்த ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ணோம்னா எக்ஸ், ஒய் அப்படின்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு, a number x is divisible by 13. When this number is divided by 16, 24, 32, it leaves a remainder 6 in each case. The least value of x அப்படின்னு கேட்டுக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், a number x is divisible by 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 13ஆல் இங்கே டிவைட் ஆகிற நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும் 13 3s are 39 தெரியும். அப்போ இந்த இது 13ஆல் டிவைட் ஆகும். நமக்கு ஆன்சர் என்ன வரும் 30 வரும். அப்போ இந்த ஆன்சர் வரும். வேறு ஏதாவது 13ஆல் டிவைட் ஆகிறான்னு பாருங்கள். இது வருமா? வராது. ஏன்னா 390 13ஆல் டிவைட் ஆகுமோ அதுக்கு அடுத்த நம்பர் வந்து டிவைட் ஆகாது, இதுவும் டிவைட் ஆகாது, இதுவும் டிவைட் ஆகாது. அப்போ நம்ம 13ஆல் டிவைட் ஆகிற ஒரே ஆப்ஷன் என்ன 390. அப்போ ஆன்சர் என்னது நமக்கு ஏ. ஸோ இவ்வளோது நம்ம சால்வ் பண்ணல, ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு லைனில் வச்சு நம்ம ஆப்ஷனில் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நமக்கு மிஸ்ஸிங் டேர்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட்டினா நமக்கு ஆன்சர்லாம் வராது. இதெல்லாம் பெரிய பெரிய நம்பராக இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு சம்திங் ஸ்கொயரோ கியூபோ அந்த மாதிரி தான் ஏதாச்சும் இருக்கும். இப்போ 0 வந்து நம்ம எப்படி எழுதலாம் 1 - 1 0 அப்படின்னு எழுதலாம். 2 வந்து எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர் மைனஸ் 2. 2 ஸ்கொயர் மைனஸ் 2னா 4 - 2 நமக்கு ஆன்சர் 2 வந்துடும். அப்போ இது வந்து அப்போ எப்படி இருக்கலாம் மேபி 1/1 - 1. இதே இது 3/3 - 3. 3/3 வந்து நமக்கு 27. 27 - 3 வந்து நமக்கு ஆன்சர் 24. அப்போ 252 எப்படி வந்திருக்கும் 4/4 - 4 வந்திருக்கும். 256 - 4 252 வந்திருக்கும். அப்போ இந்த 3120 எப்படி வந்திருக்கும் 5/5 - 5. அப்போ இந்த டேர்ம் நமக்கு என்ன 6/6 - 6. 6/6 நமக்கு என்ன 36 × 36 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு லாஸ்ட்டாக 46656 வரும். இதுலேருந்து நம்ம 6 ஒரு 6 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன 46650 அப்படிங்கிறதா நமக்கு ஆன்சர் ஆகும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன பி. பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம், in the series 6412287421538 how many pairs of successive numbers have a difference of 2 each? 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் சக்சஸிவ் பேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 2 வரணும். இப்போ இந்த பேர் எடுத்துக்கிறோம் 6,4. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 2 வரும். அப்போ இது வரும். 1,4 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 1 - 4 வருமா? வராது 3. 1 - 2 வருமா? வராது 1 வந்துடும். 2 - 2 0. 8 - 2 4. 8 - 7 1. 7 - 4 3. 4 - 2 2. அப்போ இந்த ஒரு பேர் வருது.
2 minus 1 1, 1 minus 5 4, 5 minus 3 2. அப்போ இந்த ஒரு பேர் வரும். 8 minus 3 5. மொத்தம் நமக்கு எத்தனை பேர் இருக்கு? இந்த ஒரு பேர் இருக்கு, இந்த ஒரு பேர் இருக்கு, இந்த ஒரு பேர் இருக்கு. அப்போ 3 பேர்ஸ் இருக்கு. அதான் ஆன்சர். ஸோ 3 பேர்ஸ் தான் நமக்கு ஆன்சர் ஆகும். Next, a dice is thrown 4 times and its 4 different questions are given below. Find the number of face opposite to the face showing 2. 2 ஓட ஆப்போசிட் என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க 2 வந்து இங்கே இருக்கு, இந்த டைஸில் இருக்கு, இந்த டைஸில் இருக்கு, இந்த டைஸில் இருக்கு. அப்போ நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, டைஸை பொறுத்தவரை நமக்கு அட்ஜசன்ட் சைடில் இருக்கவங்க ஆப்போசிட் சைடில் வந்து வரமாட்டாங்க. அப்போ 2ஓட அட்ஜசன்ட் சைட்லாம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 2ஓட அட்ஜசன்ட் சைட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே என்னென்ன இருக்குது? அதோட அட்ஜசன்ட் சைடில் 3 5 இருக்குது. அப்போ 3 இருக்குது, 5 இருக்குது. இங்கே 2க்கு அட்ஜசன்ட் சைடில் 1 3 இருக்குது. நம்ம ஏற்கனவே 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ 1. இங்கே 2 இல்லை, விட்டுருங்க. இங்கே 2 இருக்கா? இருக்குது. இதோட அட்ஜசன்ட் சைடில் 6 5 இருக்குது. நம்ம ஏற்கனவே 5 எழுதிட்டோம். ஸோ 6. இப்போ இதில் மிஸ்ஸிங்கான நம்பர்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 வந்து இல்லை. 4 வந்து 2ஓட அட்ஜசன்ட் சைடில் இல்லை. அப்போ 2ஓட ஆப்போசிட் சைடில் எது இருக்கும்? 4 இருக்கும். 2வும் 4ம் நமக்கு ஆப்போசிட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு ஆஃப் 2 நமக்கு என்ன ஆன்சர்? 4. ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஒரு மிஸ்ஸிங் டேர்ம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். இந்த மிஸ்ஸிங் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ இதில் பாருங்களேன், நமக்கு இதை பார்த்தா நமக்கு ஆன்சர் தெரியுது. வந்து ஏதோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்ட்டு. இன்ட்டு 2 12 2 சார் 24. ஆமாம், இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 7ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 19 வரும். அப்போ 19ஐயும் 24ஐயும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 43 அப்படின்னு வரும். அப்போ இங்கே என்ன வரும்? 24 × 2 வந்து நமக்கு 48 வரும். இப்போ 43ஐயும் 48ஐயும் ஆட் பண்ணுங்க. 43ஐயும் 48ஐயும் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 91 வரும். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும்? 48 தான் வரும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன? 48. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், D, F, G, H, I and M are sitting in a row. I and M are in the center and F and D are not at the beginning and at the end. G is sitting on the left of D. Then who is sitting on the right of F? நமக்கு இதான் கேட்டாங்க. F-ஓட ரைட் சைடு யார் உட்காந்துருக்கா அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்குது? 6 பேர் கொடுத்துருக்காங்க. D, F, G, H, I, M. 1 2 3 4 5 6. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஐயும் எம்மும் சென்டரில் இருக்காங்க அப்படின்ட்டாங்க. சென்டர்னா 6 பேஸில் சென்டர்னா என்ன வரும்? 3யும் 4 தான் நமக்கு சென்டர் ஆகும். அப்போ இங்கே ஐஎம் இப்படி இருக்கலாம், இல்லைனா எம்ஐ நமக்கு இப்படியும் உட்காந்துருக்கலாம். ஆனால் அவங்க 2 பேர் சென்டரில் இருக்காங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஃப் அண்ட் டி ஆர் அட் த பிகினிங் அண்ட் அட் த எண்ட். எஃப் எங்கே இருக்காங்களாம்? பிகினிங்கில் இருக்காங்களாம். டி எங்கே இருக்காங்களாம்? லாஸ்ட்டில் இருக்காங்களாம். இங்கே இருந்தாலும் எஃப் பிகினிங்கில் இருப்பாங்க, இங்கே டி வந்து லாஸ்ட்டில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? G is sitting on the left of D. D-யோட லெஃப்ட் சைடு இடதுபுறத்தில் வந்து G இருக்காங்க. அப்போ D-யோட லெஃப்ட் சைடு என்ன? இங்கே G. இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? நம்ம D எழுதிட்டோம், F எழுதிட்டோம், G எழுதிட்டோம், H தான் நம்ம எழுதலை, I எழுதிட்டோம், M எழுதிட்டோம். அப்போ H எங்கே வருவாங்க? இங்கே வருவாங்க. நமக்கு என்ன? F-ஓட ரைட் சைடு. அப்போ F-ஓட ரைட் சைடு யார் இருக்கா? நமக்கு H தான் இருக்கா. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்னது? H. ஆப்ஷன் ஏ. அதான் நமக்கு ஆன்சர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 26, சன் வந்து 27. அப்போ கேட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கான். ஏ வந்து 26 எப்படின்னா, அப்போ ஆல்ஃபபெட்ஸை ரிவர்ஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏபிசி அப்படின்னா இசட் ஒய்னா இசட் வந்து 1 ஆகும், ஒய் 2 ஆகும். அப்படியே வந்துட்டு ஏ வந்து 26 அப்படின்னு ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ 26. அப்போ நம்மளும் ரிவர்ஸ்லேருந்து எடுத்தோம்னா எஸோட வேல்யூ 8, யூவோட வேல்யூ 6, என்னோட வேல்யூ 13. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 27 அப்படின்னு வரும். இப்போ அதே மாதிரி சிஏடி இதெல்லாம் ரிவர்ஸ்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா இங்கே 50 + 57 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்னது? 57. ஆப்ஷன் சி. ரிவர்ஸ்லேருந்து எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, A if A not equal to B not equal to C is given, which one of the following is correct? எது கரெக்ட் அப்படின்னு கேட்காங்க. இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இஸ் given. அப்போ
நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போமே. இப்போ இந்த சி ஆப்ஷன் பாருங்கள், ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே அந்த சிக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஆன்சர் வந்து வராது. இது மூணுமே இங்கே நாட் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, இது மூணுமே இங்கே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. நெக்ஸ்ட் ரிமைனிங் ஏபிடி இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு இந்த ஆப்ஷன் பார்ப்போமே. ஃபஸ்ட்டு பி ஆப்ஷன் அப்போ ஏபிசிஆர் டிஸ்டிங், மூணுமே வேறு வேறு நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். 1 2 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சினா என்ன சொல்கிறாங்க, ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பி, அப்புறமா பி வந்து நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஏ வந்து என்னது 1 நாட் ஈக்குவல் டு 2வா? ஆமாம் கரெக்டு. 2 நாட் ஈக்குவல் டு 3யா? ஆமாம் கரெக்டு. ஸோ வேறு வேறு நம்பராக இருந்தால் கரெக்டாக வரும். சரி, இப்போ நம்ம ஒரே மாதிரி நம்பர் எடுத்து பார்ப்போம். 5 6 5 அப்படின்னு எடுத்து பார்ப்போம். இப்போ இங்கே என்னது, ஏ வந்து நமக்கு என்னது 5. அப்போ 5 நாட் ஈக்குவல் டு 6ஆ? ஆமாம் கரெக்டு. அடுத்து பி நாட் ஈக்குவல் டு 6 நாட் ஈக்குவல் டு 5ஆ? ஆமாம் கரெக்டு. அப்போ இங்கேயும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த எக்ஸாம்பிளும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நம்ம வேறு வேறு மாதிரி எடுத்தாலும் ஒரே மாதிரி எடுத்தாலும் நமக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா நமக்கு இதான் வந்து நமக்கு கிவன். அப்போ இந்த பியும் நமக்கு வராது. நெக்ஸ்ட்டு ஏ நாட் ஈக்குவல் டு சி ஆர் ஏ ஈக்குவல் டு சி பாருங்க. இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நமக்கு ஏ வந்து என்னது 1, சி வந்து 3. அப்போ 1 நாட் ஈக்குவல் டு 3 கரெக்டு. இங்கே ஏ வந்து என்னது 5, சி வந்து நமக்கு என்னது 5. அப்போ 5 ஈக்குவல் டு 5 கரெக்டு. ஏ வந்து நாட் ஈக்குவல் டு சியாவும் வரலாம், ஏ வந்து ஈக்குவல் டு சியாவும் வரலாம். அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்டு. இந்த ஆப்ஷன் பாருங்களேன், இது அப்படியே இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இதை அப்படியே மாற்றி எழுதியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மாற்றி எழுதும் போது நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோமே. இங்கே வந்து பி நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன, பி நாட் ஈக்குவல் டு ஏ, அதுக்கப்புறமா ஏ வந்து நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 5 வந்து நாட் ஈக்குவல் டு சாரி நமக்கு இங்கே பி வந்து என்னது 6. அப்போ 6 வந்து நாட் ஈக்குவல் டு 5, ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 5ஆ? இல்லை, இது வந்து ஈக்குவல். அப்போ இந்த கண்டிஷனும் நமக்கு வராது. அதே மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நமக்கு வராது. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன, டி தான் நமக்கு ஆன்சர், கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு ஒரு மிஸ்ஸிங் டேர்ம் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள். இப்போ லாஸ்ட் டிஜிட் மட்டும் பாருங்கள். 2 2s are 4, 4 3s are 12, 12 4s are 48. அப்போ 48 into 5 நமக்கு ஆன்சர் என்ன வரும், 240. இதான் ஆன்சராக வரும். ஜஸ்ட்டு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான். மிடில் டேர்ம் பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலையுமே நம்ம ஹச் தான் இருக்குது. சப்போஸ் வேறு எங்கேயாச்சும் வந்து 240 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட் டேர்ம் பார்க்கணும். ஃபஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 + 5 7ஆக வரும். 7 + 7 14, 14 + 11 வந்து நமக்கு 9 வந்து நமக்கு 23, 23 + 11 வந்து நமக்கு 34 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, how many independent words can heartless be divided into without changing the order of the letters and using each letter only once அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹார்ட்லெஸ்ஸை எப்படி வந்து நம்ம பிரிக்கலாம், அந்த ஆர்டரை மாற்றக்கூடாது, அப்புறம் இந்த லெட்டர்ஸும் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஹார்ட்லெஸ் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், ஹீ ஹார்ட்லெஸ் அப்படின்னு 3 வேயாக பிரிக்கலாம். ஆர்டரும் சேஞ்ச் ஆகலை. இப்போ இதில் லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகுதே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின்லேயே வந்து எனக்கு 2 எஸ் இருக்குது, 2 இ இருக்குது. அதனால நான் 2 இ யூஸ் பண்ணிக்கிறேன், 2 எஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஸ்டினில் 1 எஸ் இருந்து நான் இங்கே 2 எஸ் தான் யூஸ் பண்ணக்கூடாது. அங்கேயே எனக்கு 2 எஸ் இருக்குது, அதனால நான் இங்கே 2 எஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு இங்கே லெட்டர்ஸும் ரிப்பீட் ஆகலை, நான் அந்த ஆர்டரும் வந்து சேஞ்ச் பண்ணல. இப்போ நான் எப்படி எஸ்இடி இந்த மாதிரி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று எடுக்கல, அதே ஆர்டரில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது, 3 பாசிபிள் வேஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா பி, 3 பாசிபிள் வேஸ். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு நமக்கு 52 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இசட் ஈக்குவல் டு 52னா நமக்கு 26ன்னு தெரியும். 26 ஜஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 52. அப்போ சிஏடி வந்து ஆன்சர் என்ன 24. இதை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 48. அடுத்து அதே மாதிரி பிஏடிக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 23.
23 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 46 வந்துடும். அப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன? 46 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which letter will be midway between 6th letter from left and 14th letter from the left in the English alphabet அப்படின்னு கேட்காங்க. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் நம்ம எப்படி எழுதலாம்? ABCD அப்படின்னு எழுதுவோம். இங்கே வந்து அப்படியே போயிட்டே இருக்கும், இசட் வர இருக்கும், இசட் வர இருக்கும். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 6th letter from the left. லெஃப்ட் சைட்னா இங்கிட்டு இருந்து ஏலேருந்து 6th letter என்ன? F. இதுல இருந்தும் 14th letter from the left, ஏலேருந்து 14th letter N. இதுல நமக்கு மிட் வே அப்படின்னா மிடில் டிஜிட் என்ன, மிடில் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இதுல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 7 நம்பர் இருக்கு. இதுல மிடில் நம்பர் என்ன? J. அப்ப ஆப்ஷன் வந்து J. J தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு. Find the 13th Fibonacci series number அப்படின்னு கேட்காங்க. ஸோ Fibonacci series எப்படி வரும்? 1,1 ஸ்டார்ட் ஆகும், 2 3 5 8 அப்படின்னு போயிட்டே இருக்கு. இதுல 13th Fibonacci நம்பர் என்ன அப்படின்னு கேட்காங்க. ஸோ 13th நமக்கு என்ன? 233. அப்போ ஆப்ஷன் வந்து பி, 233 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின்ஸ் கிட்ட இருந்து ப்ரீவியஸ் இயர்ல இருந்து நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ரிமைனிங் சம்ஸ் தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.